தூரத்து பயணங்கள் போகும்போது பிரேக் டவுன் ஆகி ரோட்டில் தூங்க வேண்டியது இருக்குது சில சமயம். அது மாதிரி 2-3 அனுபவங்கள். என்னுடைய பர்சனாலிட்டி தான் என்னுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். You seem to be an Indian, were you born here அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அப்போ சொன்னா ஐ எம் a Catholic priest. அப்போ அவங்க முகம் மாறும். இப்போ பாசிட்டிவ்ல நிறைய சொன்னீங்க. நீங்கள் செஞ்ச காரியங்கள், இதை செஞ்சு சாதிச்சேன், ஸ்பெஷலி சொன்னால் யூத் நல்லா இது பண்ணது. அப்புறம் இங்கே வந்து கேரக்டர் ஃபார்மிங் சொல்லிட்டு ரியலி வண்டர்ஃபுல், சம்திங் டிஃப்ரெண்ட் ஒன், நல்லா அழகான்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து நைரோபியில் இருந்திருக்கீங்க, அதே போல் டான்சானியா இருக்கீங்க. ஸோ இதில் கஷ்டமான தருணங்கள் கண்டிப்பாக நம்ம அதுவும் என்னுடைய பர்சனாலிட்டி தான் நான் முதல் காரியம்னு சொல்லுவேன். அதாவது மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. என்னுடைய பர்சனாலிட்டி தான் என்னுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். ஓகே, அதாவது நம்ம இவ்வளோ எனர்ஜியோட இவ்வளோ செய்கிறோம், அது ஒரு பர்சனாலிட்டி. அந்த எனர்ஜி வந்து சில சமயங்களில் மற்றவங்கள ஹர்ட் ஆகும். ஆமாம். ஸோ அது வந்து தட் இஸ் ஸ்டில் ஐ எம் லேர்னிங். எஸ்பெஷலி ஆஸ் அ மிஷனரி, ஆஸ் அ ஃபாரினர், எப்படி இங்கே உள்ள நேட்டிவ் ப்ரீஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய திறமைகளை வளர்ச்சி செய்து அவங்களுக்கு எப்படி நம்ம செய்ததை திருப்பி அவங்களுக்கு கையில் கொடுக்கணும். அது வந்து ஒரு சேலஞ்ச். நம்ம சில செய்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், நல்லா நடந்துட்டு இருக்குது, அவங்க கையில் கொடுக்கும்போது சில சமயம் அது முடிவாயிருது. அதனால திருப்பி போய் எப்படி வித்தியாசமாக செய்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த சேலஞ்ச் இருக்கணும். எனக்கு இப்போ 58 வயசு. கடவுள் சித்தத்தில் இன்னும் ஒரு 20 வயசு இருந்தோம்னா அது மாதிரி. ஆனால் நம்ம we have to go back, we have to push the indigenous priests, Kenyan priests here to take lead, and they are taking already. So we have to support. அதான் அவங்க வேலை செய்கிறாங்க, கென்யா பிரீஸ்ட் அவங்களுடைய வேலை செய்யும்போது நம்ம பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. அப்போதான் அவங்களுக்கும் திறமைகள் இருக்கு, வித்தியாசமான திறமைகள். அந்த திறமைகளை வளர்ச்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு நம்ம பண்ணி கொடுக்கணும். ஓகே, இது ஒரு இது இருக்கு ஃபாதர். இப்போ நான் கேட்குற இது என்னென்னா, இந்த வருஷம் இப்போ டான்சானியாவில் இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூத் லீடர் இறந்தான்னு சொன்னீங்க. அப்போ வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இதே போல் உங்களுடைய கேள்விகள், நம்ம செய்கிற பணியில் ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகே ஓகே. அதே போல் மக்கள்னால உங்களோட அட்டாக் பண்ணுறது, இல்லை ட்ராவலிங் பண்ணும்போது தெஃப்ட்டு, இல்லை சிக்கானது, அந்த மாதிரி ஒரு இது. அதாவது நான் இப்போ 33 வருஷமாக அங்கே இருக்கிறேன்னா அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. திருடுலாம் போயிருக்குது. அது வந்து பிக் பாக்கெட் எல்லா ஊர்லையும் இருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து பிக் பாக்கெட் பண்ணுறாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறதுனால தான் பிக் பாக்கெட் நடக்குது அப்படின்னு அதை பெருசாக நடந்தும்போது ஆப்பிரிக்க மக்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னா இருக்க தேவை இல்லை. நான் அந்த இது சொல்ல வரல ஃபாதர். இப்போ நீங்கள் போகிறீங்க, திடீர்னு ஒரு அனிமல்ஸ் கிராஸ் ஆகும்போது அதில் மாட்டிட்டு அந்த தருணங்கள் அப்படி ஒன்றும் அவ்வளவு இது ட்ரமாட்டிக்லாம் கிடையாது. ஓகே, இங்கே சில சமயங்களில் தூரத்து பயணங்கள் போகும்போது பிரேக் டவுன் ஆகி ரோட்டில் தூங்க வேண்டியது இருக்குது சில சமயம். அது மாதிரி 2-3 அனுபவங்கள். ஆனால் அதெல்லாம் பழகிட்டு அதெல்லாம் ட்ராமா ஆக்கக்கூடாது, நார்மல். ஆனால் 33 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எல்லாமே நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது என்னுடைய சேலஞ்ச் இப்போ என்னென்னா, இப்போ லோக்கல் ப்ரீஸ் அவங்க இருக்கிறாங்க, இங்கேயே பிறந்து வளர்ந்து டொன் போஸ்கோ சபையில் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. முந்தி நம்ம செய்துட்டு இருந்ததை அவங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம என்னது புதுசாக செய்யலாம், அவங்க செய்ய முடியாததை நம்ம என்ன செய்யலாம், செய்து எப்படி நம்ம செய்கிறத அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது எப்படி சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும், அதுதான் இப்போ சிச்சுவேஷன். ஓகே, ஏன்னா எங்கள் லீடர்ஷிப்பில் வந்து நிறைய பேர் இப்போ கென்யன் ப்ரீஸ் இருக்காங்க. தட் இஸ் பாசிட்டிவ் இம்பாக்ட். ஆமாம், டொன் போஸ்கோஸ் மேட் அன் இம்பாக்ட்
Don Bosco's name has made an impact in Kenya. ஆமா. So we are happy. சரி, இப்போ வந்து நான் இன்னொன்று கேட்குறதுன்னா, மற்ற சபையினர்கள் அதே போல் மற்ற மதத்தினர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க, கென்யாவில் இருக்கிறாங்க, டான்சானியாவில் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க, ப்ரீஸ்ட் டான் போஸ்கோ அப்படிங்கிறவங்கள எப்படி பார்க்குறாங்க? சரி, ஓகே. மொத்தமாக பார்த்தோம்னா கத்தோலிக்க திருச்சபைக்கு மரியாதை இருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து ஓகே, அந்த மற்ற இந்த கிறிஸ்தவ சபைகள் இருக்கு, நிறைய இருக்கு. அவங்க தியாலஜி வந்து சிம்பிளா இருக்கலாம், ஸ்கிரிப்சரல் ஓரியன்ட் இருக்கலாம், அந்த ஸ்கிரிப்சர் இன்டர்பிரிட்டேஷனை அவங்க ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக இருக்கலாம். நம்ம இறையியல் படித்து சிஸ்டமேட்டிக்காக பிப்ளிக்கல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். நான் 1990களில் அந்த ஆர் யூ சேவ்டு அப்படின்னு கேட்பாங்க. ஆர் யூ சேவ்டு கிறிஸ்டியன் அப்படின்னு இருந்தது. அது வந்து இப்போ மாறி இருக்கு. இப்போ வந்து ஈவன் இந்த வாரத்திலே நான் யார் கூட பேசிட்டு இருந்தேன், அவங்க வந்து ஐ எம் அ பார்ன் அகெயின் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது I'm a born again Christian, are you born again Christian கேட்கறது இருக்கு அது மாதிரி. ஆனா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த PhD இருக்கு இல்லையா, அது ஒரு அட்வான்டேஜை பார்க்குறேன். நீங்க படிச்சது அந்த சைக்காலஜி பட்டம், அப்புறம் அந்த டாக்டர் பட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வந்து யாருக்கிட்டையும் தைரியமா போய் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. எப்படின்னா, I may not go as a priest, I go as a professor. நீங்க போகலாம். ஆமா, அது ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு செக்குலர் சிச்சுவேஷன், ஒரு நான் கேத்தலிக் சிச்சுவேஷன்ல நம்ம போகலாம். அப்போ அவங்க கேட்பாங்க, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன? ஓகே, யூ சீம் டு பி டாக்கிங் டிஃப்ரெண்ட்லி, யூ சீம் டு பி an Indian, were you born here அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அப்போ சொன்னா ஐ எம் a Catholic priest. அப்போ அவங்க முகம் மாறும். எப்படி Catholic priest, he is coming to a scientific background, he is coming to an educational background, academic situation. அது எனக்கு கொஞ்சம் எவஞ்சலைசேஷன், அதாவது நற்செய்தி பரப்புறது வந்து ஒரு கிராமங்களில் மட்டும் இல்லை, நம்ம பெரிய அந்த கான்ஃபரன்ஸ்லையும் போய் நம்ம அந்த ஒரு காஸ்பல் மெசேஜ் கொடுக்கலாம் அந்த கான்வர்சேஷன்லேயே. அது எனக்கு இன்னும் போக போக அது புரிய ஆரம்பிக்குது, அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு. ஆமாம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரிஸ் இன் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட். ஆப்பிரிக்காலே ரொம்ப வளர்ச்சி அடைந்த இது வந்து ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து போனால் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. South Africa is one country among 54 countries in African continent. 54 கண்ட்ரில. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால எஜுகேஷனும் நல்லா டெவலப் ஆயிருக்கு. எனக்கு அடிக்கடி கான்ஃபரன்ஸஸ் எல்லாம் போறதுக்கு இன்விடேஷன் கிடைக்கும். அப்போ கீனோட் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னா, they have to pay the plane ticket, they have to put you up in a hotel, they have to take care of your transport and all that. அது மாதிரி 2 தடவை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு தடவை அது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸுக்கு இன்விடேஷன் நான் போயிருக்கும்போது ஒரு கீனோட் அட்ரஸ் கொடுக்கணும். எல்லாமே சைக்காலஜி ஸ்காலர்ஸ், எல்லாம் வெல் எஸ்டாப்ளிஷ், என்னை விட நல்ல எஸ்டாப்ளிஷ் ஸ்காலர்ஸ். அப்போ என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறவங்க வந்து கேட்குறாங்க, ஐ நோ தட் யூ ஆர் அ கேத்தலிக் ப்ரீஸ்ட்,
கேன் ஐ மென்ஷன் தட் டு த பீப்புள் இன் திஸ் அகடமிக் கான்டெக்ஸ்ட்? நான் சொன்னேன், சொல்லுங்க, அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, இவர் வந்து சைக்காலஜிஸ்ட்டு, அது மாதிரி இது எழுதியிருக்காரு, அது எழுதியிருக்காரு, அந்த ஆராய்ச்சி செய்திருக்காரு, இந்த ஆராய்ச்சி செய்திருக்காரு, இன்னைக்கு இந்த டாபிக்ல பேச போறாரு, அவர் ஒரு கத்தோலிக்க குரு அப்படின்னு அவங்க அப்படி சைட்ல போட்டு விட்டாங்க. அப்போ நான் என் ஸ்பீச்சை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கையெல்லாம் தட்டிட்டாங்க. காஃபி குடிக்க போகும்போது நிறைய பேர் வராங்க. எப்படி நீங்க வந்து ஒரு அறிவியல் பூர்வமா மனவியல் சைக்காலஜி ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு எப்படி நீங்க ஒரு குருவாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது குருவானது வந்து எனக்கு வேலை வாய்ப்பு இல்லாம நான் சேரல. குருக்கள் வந்து அதாவது பல்கலைக்கழகம், இந்த பள்ளிக்கூடங்கள் அமைப்பே உலகத்துல வந்து மானஸ்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த திருச்சபையுடைய வரலாறு, அந்த கல்வி வந்து எப்படி கத்தோலிக்க திருச்சபை வந்து எப்படி ஒரு அந்த கேத்தலிக் எஜுகேஷன் ஒரு பேக் போனா இருந்திருக்கு, அதெல்லாம் அது அவங்களை விளக்கமாக சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ நீங்க படிச்ச படிப்பு வந்து சும்மா அறிவுக்காக எல்லாமே கூட நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க. ஆமா, ரியலி இட்ஸ் a wonderful father. உண்மையாலுமே நிறைய காரியங்கள் சொன்னீங்க, வித்தியாசமான காரியங்கள். உண்மையாலுமே நீங்கள் வந்து பங்கு அப்படிங்கிறது பார்க்காம சோசியல் சர்வீஸ் சென்டர், ஸோ ப்ரொஃபஸராக இருந்தது, உங்கள் ஸ்டடீஸு அதெல்லாம் இருக்கும்போது அந்த ஏரியாவில் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒர்க் பண்ணாங்க. ஸ்பெஷலி வந்து அந்த யூத் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு புதுசாக இருக்குது. அவங்கள வந்து உருவாக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறத. அது இப்போ ஆன்கோயிங் ஃபார்மேஷன் சம்திங் நிறைய சேலஞ்சஸ். அது சாதாரணமாக செய்ய முடியாது. 1 year வந்து பண்ணணும்னா ஹியூஜ் அமௌண்ட் தேவை, அவங்களை பிடிச்சிழுக்கணும், அந்த இது பண்ணது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் கூட ப்ரொஃபஸராக இருந்தீங்க. ப்ரொஃபஸராக இருக்கும் பொழுதும் கூட இல்லாமல் அதையும் தாண்டி அனிமேட்டர்ஸில் உருவாக்குனீங்க. ரியலி வண்டர்ஃபுல் ஃபாதர். அதே போல் ஃபேமிலி தான் முக்கியம், அந்த ஃபெய்த்து அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பண்ணீங்க. இப்போ ஒரு என்ஜிஓவில் இருக்கிறீங்க, தன்னார்வ நிறுவனத்திலேருந்து நிறையா காரியங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. இந்தியாவில் கன்னியாகுமரியிலிருந்து சின்ன முட்டம் இல்லைங்களா, அங்கேருந்து டான்சானியா, அதே போல் கென்யாவில் வந்து இவ்வளோ அழகான பணிகள் செஞ்சிட்ருக்கீங்க. ரியலி வண்டர்ஃபுல். இப்போ எங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்கிறீங்க, உங்களோட லைஃப் பற்றி என்ன ஒரு மெசேஜ் கொடுங்க, என்ன அப்படின்ட்டு? இல்லை, கடைசியாக நான் என்ன சொல்லணும்னா, எனக்கு 58 வயசாச்சு. அதில் 30% நான் இல்லை, கூடவே 60% நான் இங்கேயே இருந்திருக்கேன் ஆப்பிரிக்காவில். எல்லாமே கடவுளுக்கு நன்றி, அதான் நான் சொல்லுவேன். கடவுள் வந்து இறைவன் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கூட இருந்திருக்காரு. வாழ்க்கையில் ஒரு திருப்தியாக இருக்கேன் நான், அதான் நான் சொல்ல வருவேன். அதே போல் கடவுள் பக்தி, கடவுளுடைய பணியில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் ஒரு திருப்தியாக இருக்கும். அதான். சூப்பர் ஃபாதர், நல்லா இது சொன்னீங்க. ஒரு இது எங்கள் மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? 2 காரியங்கள். ஒன்று வந்து இப்போ பொதுவாக தமிழ்நாடு வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் விட பொருளாதார ரீதியில் நாங்கள் செய்திகளை பார்க்குறோம், வளர்ச்சியில் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பொருளாதார ரீதியில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. திருச்சபைக்கு நல்லா அவங்க வந்து பொருளாதார ரீதியில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நம்ம தமிழக குருக்கள் வந்து எவ்வளோ பேர் வெளியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஆப்பிரிக்காவில் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இன்னும் வந்து யூரோப்பில் தான் இருந்து வந்து இப்போ எக்கனாமிக் சப்போர்ட் வரணும் அப்படின்னு இங்கே எதிர்பார்க்க முடியாது.
நம்ம இந்தியாவில் வளர்ச்சி நடக்க நம்ம இந்தியர்கள் வந்து எப்படி பவுல் காலத்தில் எப்படி ஒரு திருச்சபை இன்னொரு திருச்சபைக்கு பொருளாதாரமாக சப்போர்ட் பண்ணிச்சோ அது மாதிரி இன்னும் சப்போர்ட் பண்ணலாம் தமிழ்நாடு மக்கள். அது ஒன்று. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இப்போ எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டோன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு கோட்டார் டயசிஸ், கோட்டாறு குளித்துறை டயசிஸ். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 2 டயசிஸ் இருக்கு இல்லையா? 2 டயசிஸ் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய மக்கள் வந்து வேறு சபையில் சேராங்க. நான் இப்போ 33 வருஷமாக 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போகும்போது அந்த மாற்றங்கள் பார்க்க அனுபவம் கிடைக்குது. எங்கள் ஊர் எங்கள் பங்கு எடுத்துக்கிட்டோன்னா என்னை பொறுத்தவரையில் 40% 50% மக்கள் சபைக்கு போகிறாங்க. நாங்கள்லாம் சின்னவர்களாக இருக்கும்போது கம்ப்ளீட்டாக எங்கள் ஊர்லாம் கத்தோலிக்க திருச்சபை, வேறு ஒன்றுமே கிடையாது. கோயிலில் மணி அடித்தா எல்லாருமே கோயில் போவோம். எங்கள் சமுதாயம் முடியுது, எங்கள் திருச்சபை தொடங்குதுன்னு தெரியாது, எல்லாமே ஒன்று தான். இப்போ பார்த்தா நிறைய பேர் நிறைய குடும்பங்கள் வந்து வேறு சபைக்கு போகிறாங்க. எனக்கு அது எங்கள் குடும்பத்திலே அது மாதிரி அது வந்து எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து ஒவ்வொரு தடவை நான் வீட்டுக்கு போகும்போதும் அந்த சதவீதம் வந்து கூட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதனால தமிழ்நாட்டு திருச்சபை இதை பற்றி ஆராய்ச்சி செய்யணும். இதுக்கு வந்து தகுந்த முறையில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதாவது நம்ம நம்பிக்கையை வளர்க்குறதுக்கும் நம்ம விவிலிய பற்று கூடுதலுக்கும் எப்படி தமிழ்நாட்டில் நம்ம திருச்சபை இன்வெஸ்ட் பண்ணணும். அது நான் இங்கே இருக்கிறேன், அதுக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது வந்து ஒரு சவால் என்னை பொறுத்தவரை. இன்னுமே நம்ம திருச்சபை வந்து பொருளாதார ரீதியிலையும் சமூக ரீதியிலையும் நிறைய வளர்ச்சிக்கு இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்பிக்கை விசுவாசம் அந்த வளர்ச்சியில் எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அது ஒரு சேலஞ்ச். ஒரு அவுட் சைடராக சொல்கிறேன்னா, ஒரு இன்சைடர் அவுட் சைடர் வியூ. ஏன்னா நாங்கள் வந்து அதாவது ஒரு தவளை வந்து தண்ணியில் சூடாயிட்டே இருக்கும்போது அது தெரிஞ்சுக்காது, அதிகமாக சூடாயிடுச்சு அதுக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து வெளியில் இருக்கும்போது ஊருக்கு போயிட்டு பார்க்கும்போது மாற்றங்கள் வந்து நமக்கு முன்னாடி பெருசாக தெரியுது. வெளியில் இருக்கும்போது நமக்கு அந்த திருச்சபை எப்படி மாறிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அது எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு என்னை பொறுத்தவரை. இங்க வந்து நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனா நம்ம ஊர்லயே அது அழிஞ்சு போறது கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு, அல்லது மாறி போறது கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா ரியலி வண்டர்ஃபுல் ஃபாதர். உங்களுடைய அனுபவங்கள், நீங்க செய்த செயல்கள், ஒகேஷன் எப்படி கிடச்சிச்சு, அப்புறம் இங்கே வந்து எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத பற்றி எங்கள் நேயர்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எங்களுடைய நேயர்கள் சார்பாக, அதே போல் மாதா டிவி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கும். தேங்க்யூ ஃபாதர். அன்பு நேயர்களே, ஃபாதர் சகாய ஞானசெல்வம் கன்னியாகுமரியில் சின்ன முட்டம் அப்படிங்கிற இடத்துல இருந்து எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. வெளியே வந்து டான்சானியாவில் இருந்து, அதே போல் அமெரிக்காவில் படிப்பு, ஒரு பட்டப்படிப்பு சைக்காலஜிலாம் படிச்சுட்டு, அதே போல் கென்யாவில் வந்து இத்தனை வருஷம் இருந்து நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறார். அதனால் அவரை வாழ்த்துவோம். அதே போல் இவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செய்கிற ஜெபங்கள் தான் இவங்களெல்லாம் தாங்கும். அதனால் தொடர்ந்து ஜெபியுங்க. அதே போல் இவருடைய ஆசைகள் நிறைவேறணும்னு சொல்லி இவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நற்செய்தியாளரோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.